விஜயனை வந்து இன்டர்வியூல வந்து பேச மாட்டேங்காங்க, மீடியா வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு பேசும்போது நேற்று NDTVல இருந்து கூப்பிட்டு வீடியோ எடுக்கும் போது, இன்டர்வியூ எடுக்கும் போது கேமரா வச்சு எடுத்து போட்டிருந்தா நல்லா வைரல் ஆயிருக்கும். நான் 2 மாசம் தான் இருக்கு. விஜயனை ஒரு 4-5 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லியிருந்தா அது வந்து வீடியோவில் எல்லாருமே பார்க்கும்போது நம்ம பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்திருப்பாங்க. இது வந்து ஆஃப் த கேமராவா வந்து எடுத்ததுனால அவங்க சொல்றதா நம்புற மாதிரி இருக்கு. இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து அண்ணன் இதான்ப்பா சொன்னாங்க, அண்ணன் இதுக்கு இதுதான் சொன்னாங்கன்ட்டு அவங்க சொல்றதா நம்புற மாதிரி இருக்கு. இதை வந்து எதிர்கட்சிக்காரங்க யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை நல்லா ட்ரோல் பண்ணுவாங்க. அதை தான் பண்றாங்க. இப்போ விஜயனை வந்து மீடியாவை சந்திக்க மாட்டேங்காங்க, இவங்க எப்படி வந்து சிஎம் ஆனா வந்து வீட்டுல ஒருத்தரா வந்து வீட்டுல வந்து சப்போர்ட்டா நிப்பாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் எதுக்குதான் வந்து விஜயனை வந்து மீடியாவை சந்திக்க மாட்டேங்காங்க. இப்ப LKG படம் எடுத்துக்கோங்க, அதுல வந்து அவன் அரசியல வந்து நிப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவா, நீ என்னங்க எனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னன்னு கேட்டாங்க, நான் கேசரின்னு சொன்னேன், கடைசியில என்ன தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கொஸ்டின் வந்து அப்படிலாம் மடக்கி மடக்கி கேட்பாங்க. இதை கொஞ்சம் பழகிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயின் வந்து சொல்லுவா. இவங்களை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ, அப்பதான் நீ வந்து அரசியல்வாதி ஆக முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மீடியாவை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து அரசியலை வந்து சர்வை பண்ண முடியும். அதனால வந்து விஜயனை வந்து பேசவே மாட்டேங்காங்க. அதனால வந்து நேற்று வந்து ஆஃப் த கேமராவா வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, NDTV கூட வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோ தான் வந்து அவங்க வர செலவு போற செலவு, அவங்க வந்துட்டு போற செலவு எல்லாமே வந்து ஆதவ் ப்ரோ தான் பார்த்துருக்காராம். NDTV வந்து இன்டர்வியூ எடுத்தது வந்துட்டு போனது எல்லா செலவுமே வந்து ஆதவ் ப்ரோ தான். சரிங்களா, அவங்களாம் வந்து இன்டர்வியூ எடுக்கல, இவங்களாம் வந்து காசு கொடுத்தா இன்டர்வியூ எடுத்துக்காங்கன்னு சொல்லி அதையும் ஒரு டாக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அது விஜயனை வந்து என்ன சொன்னாங்க, 33 வருஷம் வந்து எனக்காண்டி வந்து நீங்க வந்து சினிமால வந்து நின்ட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுல ஒருத்தரா வந்து நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையா இல்ல வருவாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்காது. அண்ணன் வந்து உங்க வீட்டுல ஒருத்தராலாம் வந்து நிக்கலாம் மாட்டாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து அண்ணன் பேசுற ஸ்பீச் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு நாளைக்கு உங்க வீட்டுல வந்து ஒரு கல்யாணம், ஒரு துஷ்டி எதா இருந்தாலும் விஜயனை வந்து நிக்க போறது இல்லை. உங்க ஏரியாலே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, விஜயனை வந்து நிக்க போறது இல்லை. விஜயனை வந்து சென்னையில தான் இருப்பாங்கப்பா, அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து அண்ணன் ஸ்டேஜ்ல பேசுற ஸ்பீச் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட். சரிங்களா, 33 வருஷம் வந்து எனக்காண்டி இருந்தீங்கப்பா, இன்னும் அடுத்த வருஷம் அதுக்கடுத்து இன்னும் இருக்கிற வருஷம் ஃபுல்லாமே உங்க வீட்டுல ஒருத்தரா வந்து நான் நிப்பேன் அப்படின்னா சொல்றது வந்து ஒரு ஸ்பீச் தான். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். சரி, பார்ப்போம் விஜயனை வந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை சரி, இப்போதான் அண்ணன் வந்து வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்காங்க, மக்கள் பிரச்சனையில வந்து நிறைய வந்து குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு விஜயனை வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அப்பவாவது அண்ணன் வந்து வெளியே வந்து வராங்களா, மீடியா வந்து ஃபேஸ் பண்றாங்களா, மக்கள்ல ஒருத்தராங்க வந்து நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.